ஹாய் கைஸ், ஒரு லாங் ட்ரிப்போடைய ஆரம்பம் தான் இது. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப்காக இந்தியாவோட நார்த் சைட் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணியிருக்கிற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக்கான டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாட்டிக் டெஸ்டினேஷன். சவுத்துலேருந்து நார்த் எண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்க, காஷ்மீர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிருக்கு காஷ்மீரில். லாஸ்ட் வீக் தான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் உடனே பிளான் பண்ணி அந்த பிளேஸுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டேன். ஸோ எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயின் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். சென்னையிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின்லேயே தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்காக தான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். மார்னிங் 4:30 ஆகுது, அதிகாலை 4:30 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் தான் ஒரு ட்ரெயின் இருக்குது. அது என்னடா காஷ்மீர் ட்ரெயின் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த ட்ரெயின் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னன்னு தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அது என்ன ட்ரெயின் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அந்தமான் எக்ஸ்பிரஸ், ஒரு செம்ம லெஜெண்டரியான ட்ரெயின் அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு பேர் போன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோவான ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸை. சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கத்ரா வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த ட்ரெயின் காஷ்மீர் வரைக்கும் போக போகிறது இல்லை. ஆக்சுவலி வேறு பிளான்ஸ் இருக்குது. நம்ம கத்ராக்கு முன்னாடி ஸ்டேஷன் உதம்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஸ்டேஷன்லேருந்து வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றிலாம் போக போக இந்த சீரீஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் பற்றி பார்த்துடலாம், எப்படி இருக்குது, லோகோ கப்ளிங்லாம் பார்த்துட்டு நம்ம கோச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்தமான் எக்ஸ்பிரஸோடைய அன்ரிசர்வ்ட் கோச்சஸ், ஜென்ரல் சிட்டிங் கோச், இதெல்லாம் பெருசாக ஒன்றும் க்ரௌட் ஏறல. ஆனால் போக போக நிறையா ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ க்ரௌட் ஏற அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. விஜயவாடா லோகோ ஷெட்டுடைய WAP4 தான் இன்னைக்கு நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போது. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோகோ சேஞ்சுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் தான். சென்னை சென்ட்ரல்லேருந்து கத்ரா வரைக்கும் நடுவில் ரிவர்சலும் கிடையாது. இந்த ஒரு இன்ஜின் தான் ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போது. இந்த ஜேர்னியில் நான் ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பர் கோச்சில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தக்கலில் தான் புக் பண்ணேன். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஏன்னா நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது. 3 நாள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக ஜேர்னியில் சொல்கிறேன். நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி சென்னை சென்ட்ரல்லேருந்து உதம்பூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. We are going to Kashmir. இந்த ட்ரெயின் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் பயங்கர பொறுமை தேவை. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டாப்ஸ் இருக்குது. மொத்தம் சென்னை சென்ட்ரலுக்கும் கத்ராக்கும் நடுவில் 69 ஸ்டாப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்குறோம். கத்ராக்கு முன்னாடி உதம்பூரில் இறங்குறதுனால 68 ஸ்டாப்ஸ் இருக்குது. அந்த 68 ஸ்டாப்ஸை கடந்து தான் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறோம். பயங்கர ஸ்லோவான ட்ரெயின் கூட.
இப்போ தான் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் மொதல் ஸ்டாப்பே வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு விஜயவாடா போகிறதுக்குள்ளேயே நிறையா ஸ்டாப் இருக்குது. சென்னை டு விஜயவாடா ஆப்ரேட் ஆகிற டெடிக்கேட்டட் ட்ரெயின்ஸுக்கு கூட அவ்வளோ ஸ்டாப் இல்லை. இந்த ட்ரெயினுக்கு விஜயவாடா போகிறதுக்குள்ளே ஒரு 12-13 ஸ்டாப் இருக்குது. ஆக்சுவலி இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 130 km/h பர்மிட்டட் செக்ஷன் தான் இந்த சென்னை டு விஜயவாடா செக்ஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 130 ஸ்பீட் பர்மிட் வந்து எல்ஹெச்பி கோச்சஸ்க்கு மட்டும்தான் பர்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐசிஎஃப் கோச்சஸ், அந்தமான் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ஐசிஎஃப் கோச்சஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 110 km ஸ்பீட் தான் போகுது. மாதிரி எவனோ வந்துடுறாங்க. இந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் கிடையாது. இவ்வளோ லாங் ரன்னிங் ட்ரெயினுக்கு பேண்ட்ரி கார் கொடுக்காம இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லி போகிற ட்ரெயின்ஸ்க்கே யூஸ்வலாக இருக்கும். பட் இது அதையும் தாண்டி ஜம்மு கட்ரான்னு போது அப்போ கூட பேண்ட்ரி இல்லை. ஸோ ஃபுட்டுக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் ஸ்டேஷன்ஸில் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. நடுவில் அப்பப்போ ஃபுட் வெண்டர்ஸ், அவுட் சைட் வெண்டர்ஸ் உள்ளே வராங்க ஃபுட் சேல் பண்ணுறதுக்கு.
இந்த பிரெட்டு ஜாமே பெஸ்ட்டு தாங்க. பழைய டெக்னிக் தான். நான் சின்ன வயசில் இருந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். லாங் ஜர்னிஸ் எங்கேயாச்சும் போனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பிரெட்டும் ஜாமும் கொண்டு போயிடுவோம். பட் அதுவே பெஸ்ட்டு. என்ன தான் பழைய டெக்னிக்காக இருந்தாலும் இப்போ அது பெஸ்ட்டாக தான் தெரியுது. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், அந்த பிரெட் ஆம்லேட்டு, பிரெட் கட்லெட் அப்படி தான் வாங்க போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் கிடைக்கிற இட்லி, தோசை எதுவுமே பிடிக்கிறது கிடையாது. ஸோ எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இவங்ககிட்ட 50 ரூபா டெய்லி கொடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு பேக்கெட் பிரெட்டை கொண்டு வந்துட்டால் 3 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து சமாளிச்சிடலாம்ல. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் 3 நாளுக்கு, இன்றைக்கி நாள், நாளைக்கு 3ஆவது நாள் காலையில் தான் போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ அது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பிரெட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரெயின் கவர் பண்ண போகிற டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2880 கிலோமீட்டர்ஸ். சென்னை சென்ட்ரல்லேருந்து கத்ரா வரைக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் தான். செம லாங்காக ரன் ஆகக்கூடியது. அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 53 ஹார்ஸ் எடுத்துக்குது. நம்ம ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இறங்கிடுவோம். கத்ராக்கு முன்னாடியே உதம்பூர் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இறங்கிடுறோம். இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஏறுற க்ரௌடு, நடுவில் இறங்குற க்ரௌடு தான் ஜாஸ்தி. ஃபுல் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் ட்ராவல் பண்ணுறது இல்லை. அப்படியே ட்ராவல் பண்ணால் கூட ஜம்மு வரைக்கும் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதை தாண்டி உதம்பூர், கத்ராலாம் வந்து கம்மியான க்ரௌட் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் போகிற டிஸ்டன்ஸில் நிறையா சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் இருக்குது. அந்த ஸ்டேஷன்ஸில் இருக்கிற பீப்புளெலாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரெயின். தெனாலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஜங்ஷன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரூட்டில் நம்ம விஜயவாடா போகிறது இல்லை. இன்னொரு ரூட் இருக்குல்ல, நியூ குண்டூர் ரூட்டு. நம்ம ஜன்சதாப்தியில் போனப்போ ஒரு ரூட்டில் போனோம்ல, அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். தெனாலியிலேருந்து லெஃப்ட் எடுத்து நியூ குண்டூர் போயிட்டு அங்கேருந்து சுற்றி அப்படி விஜயவாடா வர போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும் டைமு. பட் இந்த ட்ரெயினுக்கு வந்து நியூ குண்டூர் ரூட் தான் கொடுத்துருக்காங்க.
இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபேர் பற்றி இங்கே சொல்லிடுறேன். ஸ்லீப்பரில் போகிறதுக்கு 920 ருபீஸ் ஆகுது. நான் ஃபுல் ஸ்ட்ரெச் சொல்கிறேன், சென்னை சென்ட்ரல்லேருந்து கத்ரா வரைக்கும் சொல்கிறேன். நான் உதம்பூர் வரைக்கும் தான் போகிறேன், பட் அதுக்குமே வந்து சேம் ஃபேர் தான். ஸ்லீப்பரில் 920 ருபீஸ் ஆகுது. தேர்ட் ஏசியில் 2400 ஆகுது. செகண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் ஆகுது. நான் தக்கலில் புக் பண்ணதுனால ஸ்லீப்பரில் எனக்கு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, 1120 ஆச்சு. கிருஷ்ணா கெனால் அப்படிங்கிற ஜங்ஷன். நியூ குண்டூர்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் இங்கே வந்து போட்டுருவாங்கன்னு. ஏன்னா அந்த பக்கத்து லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர ட்ரெயின்ஸுக்கெல்லாம் வழி விட்டு நிற்கும். இந்த ட்ரெயினில் அந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. மற்ற ட்ரெயின்ஸ் டாப் ப்ரையாரிட்டி ட்ரெயின்ஸ்க்கெலாம் வழி விட்டு தான் நிற்கும். ஏன்னா இது சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது. பட் ஒரு சூப்பரான பிளேஸ்லாம் நிறுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து விஜயவாடா வரப்போகுது. எனக்கும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. விஜயவாடா வந்தால் ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அங்கே ஸ்டேஷனில். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் விஜயவாடாவில் நம்பி வாங்கலாம். டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு இங்கே வாங்கியிருக்கிறது சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். 100 ருபீஸ் சொன்னாங்க. மற்ற ஏரியாவில் இருக்கிற பிரியாணி மாதிரி இருக்காது. இது ஓரளவுக்கு பிரியாணி அப்படிங்கிறத ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு டின்னர்லேருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா விஜயவாடா வரைக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும். பட் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நார்த் டச் பண்ண போகிறோம். அங்கே தான் சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும். சதர்ன் ரயில்வேஸ்க்கு கீழே வர ட்ரெயினில் ஒரு விஷயம் நம்பலாம், க்ளீனிங். இந்த ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஆன் போர்ட் க்ளீனிங் ஸ்டாஃப்ஸ் பக்காவாக அவங்களுடைய ஒர்க்கு பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் காமிச்சிருந்தேன். அந்த கேங் பார்த்து க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம்ஸ்லாம் கூட க்ளீன் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்த ஒரு 2 நாளைக்கும் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
விஜயவாடா தாண்டி இருக்கிற ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு செம க்ரௌடு உள்ளே ஏறுது. யார்கிட்டையும் டிக்கெட் ரிசர்வ்டு டிக்கெட்லாம் இல்லை, எல்லாம் இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டு இல்லை ஏதாச்சும் பாஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, சின்ன சின்ன இடத்துக்கு இங்கேருந்து சின்ன சின்ன தூரத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ்க்கு தான் போகிறாங்க. அண்ட் நான் ஃபுட்டை பற்றி சொல்லலை. விஜயவாடாவில் வாங்கின ஃபுட்டு ஆவரேஜாக தான் இருந்துச்சு, சூப்பராலாம் ஒன்றும் இல்லை. விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே தான் வருது. இந்த வாட்டி வாங்கினதுனால மட்டும் நான் அதை சொல்லலை. லாஸ்ட் 2 டைம்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஸ்டேஷனில் சொல்கிறேன், ஏன்னா வெளியில் போனால் நல்ல ஃபுட்டே கிடைக்கும் விஜயவாடாவில். விஜயவாடா ஒன்று தான் நம்பிக்கையாக இருந்துச்சு சவுத்தில், அதுவுமே வந்து இப்படி இருக்குது. இந்த ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா ராஜ்தானி துரந்தோ மாட்டினாலே சும்மா விட மாட்டாங்க. அந்தமான் மாதிரி ஒரு ட்ரெயின் மாட்டினா எப்படி விடுவாங்க? அதே யூஸ்வலாக நடக்கிற ஸ்டெப்ஸ் தான். அந்த கூட்ஸ் ட்ரெயினால தான் மேபி டிலே ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறுத்தி ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே டிலே ஆகிடுச்சு. தேர்ட்டீன் ஹார்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். 660 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 660 தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஜேர்னி போய்கிட்டு இருக்குன்னு. அண்ட் இதோட பார்ட் 1 நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு லாங் ஜேர்னி 2.5 days நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். வாராங்கல்ல பார்ட் 1 முடிக்கிறேன். அடுத்தடுத்து இந்த ஜேர்னியில் நடக்க போகிறது எல்லாமே பார்ட் 2 அண்ட் ஈவன் பார்ட் 3 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அடுத்தடுத்த பார்ட்ஸில் நான் கவர் பண்ணுறேன். அதை மறக்காமல் பாருங்கள், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். பியூட்டிஃபுல்லான பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 தான் இருக்க போகுது இந்த ஜேர்னியில். அடுத்தடுத்து நார்த்து வின்டர் டைம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.